கடந்த சில நாட்களாகவே நம்ம எல்லாருடைய கண்கள்லயும் தென்படக்கூடிய ஒரு செய்தி தான் நம்ம இந்தியன் இ பாஸ்போர்ட். புதுசா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் பாஸ்போர்ட். நம்ம பயன்படுத்தக்கூடிய பாஸ்போர்ட்டோட கவர் பேஜ்ல புதுசா ஒரு சிப் ஒன்னு பொருத்தி நமக்கு வழங்கப்படக்கூடிய பாஸ்போர்ட் தான் இ பாஸ்போர்ட். அந்த சிப் RFID டெக்னாலஜியின் மூலமா செயல்படுது. அண்ட் அந்த சிப்குள்ள நம்மளை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் புகுத்தப்பட்டு தான் அந்த பாஸ்போர்ட் நமக்கு வழங்கப்படுது. இந்த சிப்னால யூசஸ் ஆகிய நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. பட் அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துக்கிட்டு நம்ம இமிகிரேஷனுக்கு போகும்பொழுது இமிகிரேஷன் ஆபீஷியல்ஸ் ஈஸியா அந்த சிப்பை ஸ்கேன் பண்ணாங்கன்னா நம்மளுடைய எல்லா டீடைல்ஸும் அவங்களுக்கு தெரிய வரும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு செக்யூரிட்டி அப்கிரேட் ஆகவும் பார்க்கப்படுது. அக்டோபர் 28, 2025க்கு மேல UAE இருக்கக்கூடிய நம்ம இந்தியன் எக்ஸ்பேட்ஸ் பாஸ்போர்ட் ரெனிவலுக்கு அப்ளை பண்ணோம்னா பை டிஃபால்ட் ஆகவே நமக்கு இந்த இ பாஸ்போர்ட் வழங்கப்படும். இ பாஸ்போர்ட் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோல்டன் கலர் ரெக்டாங்கிள் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அவங்க சொல்லக்கூடிய அந்த சிப். புது டைப் ஆஃப் பாஸ்போர்ட் அறிமுகப்படுத்திருக்காங்களே, அப்போ ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற என்னுடைய பாஸ்போர்ட் செல்லுமா, உடனடியாக நான் புதுப்பிக்கணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். அதுக்கான ஆன்சர் நீங்க கவலையே பட வேண்டாம். ரைட் நவ் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்தியன் பாஸ்போர்ட்டே செல்லும். உங்களோட பாஸ்போர்ட் உடைய அந்த காலாவதி, அந்த எக்ஸ்பைரி டேட் என்ன இருக்கோ அது வரைக்கும் தாராளமா இப்போ நீங்க பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பாஸ்போர்ட்டே நீங்க பயன்படுத்தலாம். அண்ட் இந்த புது இ பாஸ்போர்ட் நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்காக ஒரு புது போர்ட்டலே அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த URL நீங்க டைப் பண்ணி அந்த வெப்சைட்க்கு போயிட்டு லாகின் பண்ணி உங்களுடைய டீடைல்ஸ் அத்தனையும் நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கும் பட்சத்துல அந்த கரெக்ஷன்ஸையும் இனிமேல் நீங்களே பண்ண முடியும். அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ஆஸ் யூஷுவல் BLSல ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸோட அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு நீங்க போகலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் சொல்லட்டுமா? ரைட் நவ் பாத்தீங்கன்னா இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக 3 விதமான பாஸ்போர்ட் புழக்கத்துல இருக்கு. ஆமா, 2021க்கு முன்னாடி இஷ்யூ பண்ணிருக்கக்கூடிய டைப் ஆஃப் பாஸ்போர்ட் அண்ட் 2021க்கு அப்புறமா இஷ்யூ பண்ணிருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் பாஸ்போர்ட் அண்ட் இப்ப புதுசா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த இ பாஸ்போர்ட். 2021க்கு முன்னாடி வழங்கப்பட்ட பாஸ்போர்ட்ல இருந்த ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் அப்படிங்கிறது இங்கேயும் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியாங்கிறது கீழேயும் இருந்தது. இதே 2021க்கு அப்புறமா வழங்கப்பட்ட பாஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட்ங்கிறது கீழேயும் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியாங்கிறது மேலேயும் போயிருக்கு. இது இப்ப நமக்கு புதுசா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இ பாஸ்போர்ட். அண்ட் இந்த 3 பாஸ்போர்ட்டுமே செல்லும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த பாஸ்போர்ட்டோட நம்பர் பார்த்தா ஒரு ஆல்பபெட் ஃபாலோட் பை 6 டிஜிட்ஸ் இருக்கும். ஆனால் இனிமே நமக்கு வழங்கப்படக்கூடிய இந்த இ பாஸ்போர்ட்ல பார்த்தோம்னா 2 ஆல்பபெட்ஸ் ஃபாலோட் பை 6 டிஜிட்ஸ் இருக்க போகுது. அண்ட் இன்னும் ஒரு டவுட் உங்க எல்லாருக்கும் இருக்கும், அப்ப இந்த இ பாஸ்போர்ட்க்கு நம்ம அப்ளை பண்றோம்னா கட்டணம் ஜாஸ்தியா இருக்குமா அப்படின்ட்டு. கிடையவே கிடையாது. ஃபீஸ்ல எல்லாம் எந்த சேஞ்சும் இல்ல. இ பாஸ்போர்ட் பத்தின அத்தனை சந்தேகங்களும் உங்களுக்கு தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க.